ஹாய் கைஸ். என்னடா கிச்சன் பாட்டி வந்து வைக்கிறானே பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. ஜிம்முக்கு போகிறவங்க எப்படி ஒரு ஈஸியாக ரெசிபி செய்யலாம் அப்படின்றதுக்காக தான். அப்புறம் எப்படி நீ வந்து நிற்கிறேன்னு யோசிக்கலாம். நானும் சமீப காலமாக ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். ஜிம்முக்கு போகிறவங்க சாப்பிடணும் இல்லை, ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க யாருனாலும் சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜிம்முக்கு போகிறவங்க டெய்லி சிக்கன் கேட்கறதுனால எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வழியில் வந்து கிச்சனுக்கு வந்தேன். இதுதான் உண்டான ரீசன். பட் நம்ம செய்யறதை எல்லாருக்கும் காட்டிப்போமே தெரிவிப்போமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வந்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிராம்ஸ் இருக்கும் சிக்கனு. இதை நல்லா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிக்கலாம். உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் டப்பா தூக்கி பறக்க விட்டுருப்பாங்க. அவங்க வெளியே போயிருக்காங்க. அந்த கேப்பில் நான் கிச்சனுக்குள்ளே பூந்து இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வரதுக்குள்ள நல்லா டேஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி சமைச்சிடலாம். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு ஓட்டையாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணியை வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கழுவி தண்ணி வடிகிற கேப்பில் நம்ம சைடில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு தான் மெயின். அதுதான் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா போட்டு அந்த இஞ்சி பூண்டு நல்லா நம்ம ஃப்ளேவர் ஊற மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு உங்களுக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உள்ள சிக்கன் இருக்கும் அந்த அளவுக்கு உப்பு போட்டு அதுக்கப்புறம் நல்லா தயிரை சுத்தீரை ஊற்றி அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகா பொடி, அது அவங்கவுங்க எவ்வளோ போடுவாங்களோ அந்த அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து வீட்டில் செஞ்ச மசால் பொடி இது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் சக்தி சிக்கன் மசாலா இது போட்டு எல்லாமே போட்டதுக்கப்புறம் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இல்லை நம்ம நார்மலாக கூட வெளியே வைக்கலாம். 20 நிமிஷம் நல்லா ஊறணும். இப்போ பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்குது. சிக்கன் ஊற கேப்பில் இதெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவங்க மாட்டிப்பேன். சிக்கன் ஊற கேப்பில் நான் போய் தூங்கிட்டேன். சரி, நம்ம சிக்கன் எப்படி இருக்கணும்னு திரும்ப பார்ப்போமா? வாவ், ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குங்க. சரி, நம்ம வந்து இதுக்கப்புறம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சட்டி வச்சு சும்மா பேருக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இது தேவைன்னா போடலாம், இல்லைன்னா நம்ம வேணாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்க சிக்கனை 200 கிராம்ஸ் மட்டும் இப்போ லஞ்சுக்காக எடுக்கிறேன். இதை நம்ம நைட்டு அப்படின்னு தனித்தனியாக சேஃப்டி பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். அதுலேருந்து சிக்கன் உள்ள இருக்க தண்ணி கொஞ்சம் அப்படியே வெளியே வரும். அதனால் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படியே விட்டால் மட்டும் போதும். ஒரு நல்லா பாயில் பண்ணுறதுக்கு விட்டுட்டிங்கன்னா அப்படின்னா சிக்கன் ரெடி ஆகிடும். மசாலாவை நல்லா ஊற விடுறதுனால வெளிலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நமக்கு மல்லியில் மட்டும் மேலே தூவி விட்டுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிடலாம். இதாங்க நம்ம டயட் மீல். வீடியோக்காக இல்லைங்க, சீரியஸாக ரொம்ப நேரம் ஊறுறதுனால அந்த ஸ்பைஸியும் அந்த புளிப்பும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? பாய், போயிட்டு வரேன்.